ஹாய் விவாஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் டிமாண்டி காலனி 2. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் சாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவரோட பிரச்சனை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இவருக்கு வந்து கேன்சரால் ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த விஷயம் வந்து ஹீரோயினுக்கு தெரிஞ்சு தான் வந்து கல்யாணமும் பண்ணிப்பாங்க. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே வந்து அவரை வந்து கேரிங்காக பார்த்துக்கிறாங்க, ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்காங்க அவர் மேலே. ஸோ அதனாலே பார்த்திங்க அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த கேன்சர் அப்படிங்கிற அந்த நோயிலேருந்து அவர் வந்து விடுபட்டுறாரு. ஸோ குணமாகி வந்துடுறாரு. ஸோ நல்லா தான் போயிட்டுருக்கோம் எங்கள் லைஃப். ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் மர்மமான முறையில் பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து தூக்கு மாட்டி இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர் நினைக்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ அதை வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க அவருடைய பேரில். ஸோ அப்படி நடத்திட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, தன்னுடைய ஹஸ்பண்டோட ஆவி வந்து ஏதோ வந்து இவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுது அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் தன்னுடைய ஹஸ்பண்டோட ஆவிக்கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க, நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் தான், செம்ம ரைட்டிங். அதாவது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் 2015 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த 2015 ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் பார்ட் டிமாண்டி காலனியும், ஸோ இப்போது இருக்கக்கூடிய இந்த ரெண்டாவது பார்ட்டியும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே பேரலாக நடக்கிற மாதிரியே காமிச்சிருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா, இது என்னடா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணவே தோணாது. ஸோ இப்படி தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து விஷுவலாக பார்க்கும்போது தோணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஸோ எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி தோணவே இல்லை. ஸோ என்னடா சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணவே இல்லை. கரெக்டாக வந்து அதை லிங்க் பண்ண விதமாக இருக்கட்டும், சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா எங்கேஜிங்காக தான் போகுது. ஸோ அங்கங்கே ஒரு சில லேக்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு பெருசாக வந்து இது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் அப்படிங்கிற மாதிரி தோணாமல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் ஸோ ரொம்ப எங்கேஜிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள், யாரெல்லாம் போய் பார்க்கலையோ. ஸோ யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்தீங்களோ அவங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.